ஹாய், வெல்கம் டு அடடடா சித்தல் சமையல். இன்றைக்கி வீடியோவில் வந்து நம்ம ஒரு இன்ஸ்டண்ட்டான ஒரு சூப்பர் தோசை எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அதுக்கு ஒரு சூப்பரான ஒரு சைட் டிஷ் சட்னியும் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ தோசை மாவுன்றது பார்த்திங்கன்னா நம்ம எல்லார் வீட்லேயும் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஸோ அது இல்லைன்னா வந்து நம்மளுக்கு ஒரு கை உடஞ்சி போன மாதிரியே இருக்கும். என்ன பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறது, என்ன டின்னர் பண்ணுறதுன்னு ஒரே குழப்பமாக இருக்கும். ஸோ சில நேரம் பார்த்திங்கன்னா தோசை மாவு பத்தாமல் போயிடும், இல்லை புளிச்சு போயிடும். அந்த மாதிரி டைமில் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த தோசை வந்து நம்ம அரைச்ச உடனே டக்குன்னு சுட்டுடலாம். ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா சொரக்காய் தோசை. இப்போ நம்ம வந்து இந்த சொரக்காய் தோசை செய்கிறதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம். இதுக்கு வந்து நம்ம அரிசியும் உளுந்தும் தேவை. ஸோ அரிசி பார்த்திங்கன்னா நம்ம வந்து 3 கப்பு புழுங்கல் அரிசி, அப்புறம் 1 கப்பு வந்து பச்சரிசி, அந்த ரேஷியோவில் எடுத்துக்கணும். அதுக்கு உளுந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி 1 கப்பு வந்து உளுந்து. ஸோ 3 கப்பு வந்து நீங்கள் புழுங்கல் அரிசி எடுத்திங்கன்னா 1 கப்பு வந்து பச்சரிசி, அதுக்கப்புறம் 1 கப்பு வந்து உளுந்து எடுத்துக்கணும். இதை வந்து பார்த்திங்கன்னா இப்போ நைட்டே ஊற வச்சிட்டேன் நான். இப்போ காலையில் நீங்கள் அடுத்த நாள் காலையில் பண்ண போகிறீங்கன்னா நைட்டே ஊற வச்சுக்கோங்க ரெண்டுத்தையும். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு சொரக்காய் தேவை இதுக்கு. இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு தேவையான அளவுக்கு சொரக்காயை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி உருண்டை சொரக்காய் கிடைச்சாலும் நீங்கள் வாங்கிக்கலாம், இல்லைனா நீட்டாக கிடைக்கும். அது எந்த டைப் ஆஃப் சொரக்காய் இருந்தாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம தோலை சீவிடலாம். இப்போ வந்து தோலை சீவியாச்சு. தோல் சீவிட்டு நம்ம வந்து இதை துருவி எடுத்துக்கணும். இப்போ நம்ம வந்து இந்த சொரக்காவை துருகியாச்சு. பார்த்திங்கன்னா நம்ம வந்து பாதி சொரக்காய் எடுத்திருக்கோம். ஸோ இது குவான்டிட்டிலாம் வந்து நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோதான். ஸோ நிறைய காய் சேர்க்குறது வந்து நல்லது தான். அதனால் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். நாங்கள் வந்து ஒரு அரை சொரக்காய் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இதை வந்து துருகியாச்சு. இப்போ நம்ம வந்து இதுக்கு மாவு அரைச்சிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து உளுந்தை அரைச்சிடலாம். ஸோ உளுந்தை வந்து இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து சேர்த்துக்கலாம். இந்த உளுந்தை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். தண்ணியை வடிச்சிட்டு வெறும் உளுந்து மட்டும் நம்ம சேர்த்து ஃபஸ்ட்டு உளுந்து ஆட்டிக்கலாம். இப்போ நம்ம வந்து உளுந்து அரைச்சாச்சு. இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்து நீங்கள் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. நம்ம வந்து தோசை மாவு அரைப்போம்ல, அந்த கன்சிஸ்டன்சி தான் வேணும். இப்போ இதை வந்து நம்ம ஒரு டப்பாவில் போட்டுடலாம். ஸோ இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்து நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதே ஜாரில் வந்து நம்ம அரிசியையும் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம வந்து அரிசியை போட்டுடலாம். இந்த மாவு வந்து நம்ம புளிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை. இது வந்து இன்ஸ்டண்ட்டாக நம்ம பண்ணுறது. அரைச்சி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் தோசை சுடுறதுக்கு. இப்போ இந்த அரிசியோடு வந்து நம்ம துருக்கி வச்சுருக்க இந்த சொரக்காயையும் நம்ம வந்து சேர்த்துடலாம். இதையும் வந்து நம்ம தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ வந்து நம்ம இந்த அரிசியையும் அரைச்சாச்சு. இதை வந்து இந்த உளுந்தோடு நம்ம சேர்த்துடலாம். இது ரெண்டுமே வந்து நம்ம தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு தான் அரைச்சிக்கணும். இப்போ நம்ம மீதி இருக்க அரிசியையும் வந்து அரைச்சிடலாம். இந்த சொரக்காயும் நம்ம சேர்த்துடலாம், மீதி இருக்க சொரக்காயும். இப்போ இதோட வந்து நம்ம உப்பு சேர்த்துடலாம். உப்பு வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். நம்ம உளுந்த மாவு அப்புறம் ஏற்கனவே அரைச்ச மாவு எல்லாத்துக்கும் சேர்த்து நம்ம உப்பு போட்டுக்கணும். இப்போ இதையும் வந்து நம்ம தண்ணி ஊற்றி அரைச்சிக்கணும். இப்போ நம்ம வந்து அரைச்சாச்சு. இப்போ இந்த மாவையும் வந்து இதோட சேர்த்து நம்ம எல்லாம் மிக்ஸ் பண்ணிடலாம்.
இப்போ ஒரு தடவை நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு இப்போ கூட நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாவு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் கன்சிஸ்டன்சியும் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து ரொம்ப கட்டியாக இருக்க மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. உப்பும் வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்து நம்ம இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம தோசை ஊற்றுறதுக்கு நம்மளுக்கு வந்து எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்து நீங்கள் இந்த மாவை ரெடி பண்ணிக்கணும். இப்போ இந்த கன்சிஸ்டன்சி வந்து கரெக்டாக இருக்குது. இப்போ நம்மளுக்கு வந்து மாவு ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து இந்த தோசைக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு சைட் டிஷ் நம்ம பண்ண போகிறோம். இப்போ நம்ம வந்து இந்த கார சட்னி செய்ய தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். நம்ம இந்த சொரக்காய் தோசை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெறும் தோசை மாவு மாதிரி தான் இருக்கும். அதில் சொரக்காய் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் வந்து அந்த சொரக்காய் டேஸ்ட்டு தான் இருக்குமே தவிர வேறு எதுவும் இருக்காது. ஸோ அதுக்கு வந்து நம்ம நல்லா காரமாக சட்னி பண்ணோன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுதான் வந்து மேட்ச் ஆகும். ஸோ அதனால் இப்போ நம்ம கார சட்னி பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து காஞ்ச மிளகாய் வந்து நீங்கள் எவ்வளோ காரம் சாப்பிடுவீங்களோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து தக்காளி, இப்போ இந்த 2 தான் நம்மளுக்கு தேவை. அப்புறம் வந்து தேவையான அளவு உப்பு. இப்போ இதெல்லாம் வந்து நம்ம கட் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுடலாம். இப்போ நம்ம தக்காளியெல்லாம் கட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம காஞ்ச மிளகாவையும் வந்து காம்பை கிள்ளி போட்டாச்சு. இப்போ வந்து இதை நம்ம அரைச்சிக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு தண்ணிலாம் ஊற்றாதீங்க, ஏன்னா வந்து இந்த தக்காளியில் இருக்க ஜூஸே வரும். ஸோ ஃபஸ்ட்டு அப்படியே அரைச்சிக்கலாம் தண்ணி ஊற்றாமல். இப்போ இதில் வந்து நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இப்போ வந்து இதை அரைச்சிடலாம். இப்போ வந்து நம்ம சட்னி அரைச்சாச்சு. இப்போ இதை வந்து நம்ம ஒரு சர்விங் பவுலில் வந்து சேர்த்துடலாம். இப்போ வந்து இதை நம்ம தாளிச்சிடலாம். இப்போ நம்ம வந்து இந்த சட்னியை தாளிச்சிடலாம். அதுக்கு வந்து ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இந்த கடாய் வந்து சூடாகட்டும். இப்போ இதில் வந்து நம்ம நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் தாளிக்கிறதுக்கு. இப்போது எண்ணெய் வந்து சூடாயிருச்சு. இதில் வந்து நம்ம கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுடலாம். இப்போ வந்து கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துடலாம். இப்போ இந்த தாளிச்சதை வந்து நம்ம அந்த சட்னியில் சேர்த்துடலாம். இப்போ இதை அலசிட்டு அந்த தண்ணியும் சேர்த்துடுறோம். இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது வந்து நல்லா கொதிக்கிற அளவுக்கு நம்ம இதை சூடு பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம வந்து பச்சையாக சேர்த்துருக்கோம், அந்த பச்சை வாசம்லாம் போகணும். ஸோ சட்னி வந்து நல்லா கொதிக்கட்டும். இப்போ வந்து நம்ம சட்னி ரெடி ஆயிடுச்சு. எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. அதோட பச்சை வாசமும் வந்து போயிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம தோசை சுட்டுடலாம். இதுக்கு நான் வந்து ஸ்டவ்வில் வந்து ஒரு தோசை கல் வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். இப்போ வந்து கல் சூடாகட்டும். இப்போ கல் சூடாயிருச்சு. நம்ம அதை மாவு ஊற்றிடலாம். இப்போ இதில் வந்து நம்ம கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிடலாம். தோசை வந்து கொஞ்சம் வேகட்டும். இப்போ நம்ம தோசையை திருப்பி போட்டுடலாம். இப்போ இந்த சைடும் வந்து கொஞ்சம் வேகட்டும். இப்போ வந்து நம்ம தோசை ரெடி ஆயிடுச்சு, எடுத்துடலாம். இப்போ நம்ம சொரக்காய் தோசை வந்து ரெடி ஆயிடுச்சு. அதுக்கு சூப்பரான ஒரு கார சட்னியும் ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா சொரக்காய் தோசையும் கார சட்னியும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம வந்து தோசை மாவு காலி ஆயிடுச்சு, இல்லை புளிச்சு போச்சு, இன்றைக்கி என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்காமல் டக்குன்னு நம்ம வந்து இதை பண்ணிடலாம். இது வந்து புளிக்க வைக்கணும் மாவை, அந்த மாதிரி அவசியமே இல்லை. இம்மீடியட்டாக நம்ம வந்து அரைச்சி உடனே சுட்டுடலாம். ஸோ இன்ஸ்டன்ட் சொரக்காய் தோசை வித் கார சட்னி வந்து சூப்பராக தயாராகிடுச்சு.